ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மீட்டிங்ல வச்சு ஹீரோ மயங்கி விழுந்திருப்பான். அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதாகவும் அதை போட்டா ஒரு மாதிரி கேரா இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த கேரோட எந்திரிச்சு வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லியிருந்திருப்பான். இதை தூரமா நின்று லீ பார்த்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி எபிசோட முடிச்சாங்களா? இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லீ ஹீரோயினை எப்ப இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சான்றதை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும்போது லீயோட அப்பா அப்பவே ஃபேக்டரியில செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ள உட்காந்து தான் லீ படிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினோட அப்பா ஹெர்மியாவோட வைஸ் பிரசிடென்ட் ஆனதுனால ஃபேக்டரியை பார்க்குற பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அவர் கார்ல ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருப்பாரு. லீயோட அப்பா விறுவிறுன்னு போய் சல்யூட் அடிச்சுட்டு ஹீரோயின் கிட்டையும் பேசுவாரு. லீக்கு நாம ஏழையா இருக்கோன்னு தாழ்வு மனப்பான்மையோ என்னமோ அவன் பேச மாட்டான். இவங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் குடம் இல்லாம ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்திருப்பா. லீ கிட்ட குடம் இருக்கும், ஆனா அது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதனால அவன் கூச்சப்பட்டு போய் அவளை கூப்பிடாம அந்த கிழிஞ்ச குடையிலே போயிருந்திருப்பான். ஆனா பின்னால வந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அவன் கிட்ட குடையே இருக்காது, ஒரு சாக்கு பை தான் இருந்திருக்கும். அதை வச்சு ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. லீ ஒரு கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சுட்டு அதை எப்படிடா ஹீரோயின் கிட்ட கொடுக்கன்னு யோசிச்சுட்டே இருக்கான். சரி கொடுக்கலான்னு எடுக்கும்போது பார்த்தா அவ தூங்கிட்டா. தூங்கி இவன் மேலே சாஞ்சிருப்பா. அப்ப அங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து படிக்கிற பையில டிஸ்டர்ப் பண்றா பாருன்னு சொல்லிட்டு தன்னோட தொல்லை ஹீரோயினை படுக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவளை டேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அடுத்தடுத்து போயிருப்பாங்க. ஆனா லீ கடைசி வரைக்கும் அந்த தயக்கத்திலே தான் இருந்திருப்பான். இப்போ லீ அவனோட வாய்ஸ் ஓவர்ல நான் எப்பவுமே அவனை விட ஒரு ஸ்டெப் பின்னால தான் இருந்திருக்கேன், இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்குள்ளே இப்போ ஹீரோ நடுவில் பூந்திருக்கானா. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என்னை விட்டு போகாதன்னு ஹீரோ சொல்லியிருப்பானா. அதை லீ பார்த்துட்டு திரும்பவும் நான் ஒரு ஸ்டெப் பின்னால போன மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறான். ஹீரோயின் கிட்ட போய் பேசவே இல்லை, அப்படியே கிளம்பிட்டான். ஹீரோவை பார்த்தா திரும்பவும் மயங்கி விழுந்துட்டான். மறுபடியும் அவனுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ பல்ஸ் நார்மல் ஆயிட்டு ஹீரோயினை பார்த்து பேசினதுமே அவனுக்கு பல்ஸ் சரியாயிட்டுன்னு ஒரு டாக்டர் ஹீரோவோட டாக்டர் கிட்ட சொல்றாரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்ததும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரா. லீ அங்கதான் நிக்கிறான். சரி நம்ம சேர்ந்து போலாம் அப்படின்னு 2 பேருமே ஒன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லீ கிட்ட அவரை பார்க்காம கிளம்புறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் டாக்டரை பார்த்து பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அங்க பார்த்தா இவ பாய் ஃப்ரெண்டோட அப்பா இவளை பார்க்கறதுக்காக அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. லீயையும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வீட்டுக்கு போறாரு. தன்னோட பையன் இறந்ததுல இருந்து இவர் ஹீரோயினை பார்க்க வரவே இல்லையா. அவளை பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கான். அதனால தான் வரல, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நீ இப்படியே இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையாவது டேட்டுக்கு போ, சந்தோஷமா இரு. ஆமா நம்ம லீ எப்படி நல்ல பையன் தானே, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவன் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு அழுகையா வருது. உன்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட ஆசைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் லேடி டிடெக்டிவ காட்டுறாங்க. அந்த கெமிக்கல் கலந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவர் சாகல ஆனா கோமால இருக்காரு, எப்ப எழுந்து பாருன்னே தெரியலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்களும் அவர் ஹிட் அண்ட் ரைஸ் குற்றவாளி, கண்ணு முடிச்சாருன்னா உடனே எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போறாங்க. கெமிக்கல் கலந்த ஆளு நிறைய சூதாடுவாராம், அதனால எக்கச்சக்க கடன் ஆகி போச்சான். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருக்காரு. அப்படின்னா அந்த கெமிக்கல் கலந்ததுனால அவருக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க இப்ப வழியே இல்ல. அவரே கோமால இருந்து எந்திரிச்சு வந்தா மட்டும்தான் முடியும். ஆனா இவரோட அந்த பழைய மாடல் கார் கிடைச்சது இல்ல, அதை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களாம். அதுல இருந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் அவரை பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்ன இந்த நேரத்துல யோசிச்சுட்டு அட்டன் பண்ணி பேசுறா. வீட்டுக்கு வரியா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னு நமக்கு காட்டல. அடுத்த நாள் ஆகுது, ஹெர்மியால தான் காட்டுறாங்க. நேத்து மீட்டிங்க்கு மீடியாலாம் வரப்போற விஷயம் லீயை தவிர மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவன் சேர்மன் கிட்ட ஏன் என்கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்லலன்னு கேட்கறான். அதுக்கு அவரு நீ ரொம்ப வருஷமா இந்த ஆபீஸ்லயே வேலை பார்த்துட்ட, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபேக்டரியில போய் வேலை பாரு, இங்க நடக்கிற கேஸ் எல்லாம் பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்த ஒருத்தர் எனக்கு தெரியும், அவரை இந்த கேஸுக்கு போட்டுக்கிறேன், நீ ஃபேக்டரியில போய் வேலையை பாரு, இன்னும் ஒரு வாரத்துல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. லீ மேல சந்தேகம் வந்துருச்சு போல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுக்கு டாக்டர் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதோட ரிசல்ட் வந்திருக்குன்னு கூப்பிட்டுருக்காரு. அவனும் போயிருக்கான். எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆனா ஹீரோ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது, பல்ஸ் 150 போகுது, அதனால எனக்கு ஒழுங்காவே வேலை பார்க்க முடியலன்னு சொல்றான். இவன் ஃப்ரெண்டு கிட்டையும் டாக்டர் பேசியிருப்பார் போல. ஹீரோ எதுக்குன்னே தெரியாம அழுறது, திடீர்னு எங்கேயாச்சும் போய் நிக்கிறதுன்ற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே டாக்டர் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பர்சனாலிட்டியில டேஸ்ட்ல எல்லாம் மாற்றம் நடந்திருக்கான். ஆனா சயின்டிபிக்கா இந்த விஷயத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கல 1% ஆளுங்களுக்கு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான். அதோட பேரு செல்லுலார் மெமரி சிண்ட்ரோம்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா ஒருத்தரோட உறுப்பை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவரோட பர்சனாலிட்டி டேஸ்ட்
எல்லாமே அந்த பேஷண்ட்டுக்கும் போயிருமா. அதே மாதிரி தான் ஹீரோக்கும் இப்போ நடந்திருக்கான். நம்மளோட மூளை மாதிரியே ஹார்ட்டும் சில விஷயத்த யோசிக்குமா, ஞாபகம் வச்சிருக்குமா. டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னால ரொம்ப அமைதியா அன்பா இருந்தவங்களாம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் கோவக்காரங்களா மாறினதும் உண்டான். சிலருக்குலாம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னால படமே வரைய தெரியாதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டான கதைலாம் இருக்கான். இதெல்லாம் யாரும் ப்ரூவ் பண்ணல. ஆனா இந்த டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எல்லாத்தையுமே பார்த்திருக்காராம். அந்த மாதிரி தான் உனக்கு நடந்திருக்கோ என்னவோன்னு சொல்றாரு. அவன் உடனே அப்ப நான் இன்னொருத்த மாதிரி ஆயிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறான். உன்னோட ஹார்ட்டை மூளையால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா உனக்கு வித்தியாசமான சில ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும். குறிப்பா காதல் அப்படின்னு சொல்றாரு. எது லவ்வா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. நேத்து சேர்மன் ஒய்ஃப் எதுக்கு வர சொன்னாங்கன்னு காட்டுறாங்க. கம்பெனில நடந்துட்டு இருக்க பிரச்சனையால இப்ப சேர்மன் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஹெர்மியா மட்டும் திவால் ஆயிடுச்சுன்னா அவர் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. என் பசங்களெல்லாம் நான் எப்படி காப்பாத்துவேன், நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபேக்டரியை விற்கிறத தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இப்போ ஆஃபீஸ்ல வச்சு யோசிச்சு பார்க்குறா. ஏற்கனவே இவ பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஃபேக்டரியை மூடிட்டாங்கன்னா வேற ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகணுன்ற மாதிரி பேசியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சேர்மன் ஒய்ஃப் சொன்னதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டா. அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க சொன்னதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டா. அடுத்து அந்த ஆஃபீஸ்ல லிஃப்ட்ல காட்டுறாங்க. எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்து ஹீரோவை பத்தி தான் காசி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் நேற்று மீட்டிங்ல மயக்கம் போட்டு விழுந்தான்ல, அதை வச்சு அவன் திரும்பவும் செத்து போயிடுவான், அவனுக்கு நாள் குறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதுல ஒரு பொண்ணு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா டயாலிசிஸ் பண்ண தேவையில்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ பின்னால இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இல்லைம்மா, அது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோ தான் அவன் பின்னால தான் நின்றுட்டு இருந்திருக்கான். எல்லாரும் லிஃப்ட் ஓப்பன் ஆனது தெரிச்சு ஓடுறாங்க. காலையிலே வெறியேத்துறீங்களேடான்னு ஹீரோவும் லிஃப்ட்டை விட்டு வெளியில வந்தா ஹீரோயின் பேப்பரெல்லாம் கீழே போட்டுட்டு அதை உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கா. இவனும் ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட போறான். அதுக்குள்ள லீவ் முந்திக்கிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டான். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்க்க ஹீரோக்கு வெறி ஆகுது. அப்பதான் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று ஹீரோயினை பார்த்தது இவனுக்கு பல்ஸ் எல்லாம் சரியா இருந்திருக்கும்ல. அதை டாக்டர் சொல்லி நீ அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறான்னு கேட்கிறாரு. அவர் இப்படி கேட்டதுமே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு தான் கேட்கிறாருன்னு. இல்லவே இல்லைங்கிறான். ஆனா டாக்டர் இருந்துட்டு நேற்று நீ எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த, நாம இப்போ ஒருத்தர் கூட இருக்கிறதுக்காக காரணம் சொல்றதும் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறதும் தான் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அதை கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பான். ஆனாலும் அவனுக்குள்ளவே ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்போ இதை யோசிச்சு பார்த்துட்டு இல்லன்னு கத்திட்டு முறைச்சிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல போய் அவ கையில வச்சிருந்த பேப்பரை வாங்கி நான் ரெடி பண்ண சொன்ன ரிப்போர்ட் தானே இதெல்லாம், கீழே போட்டிருக்க எல்லாத்தையுமே டஸ்ட்பின்ல போட்டு எனக்கு வேற ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அவ சரின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டா. அடுத்து லீ கிட்ட நான் எப்போவுமே என்னோட செக்ரட்டரியை நம்பவே மாட்டேன், நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவ கூட இருக்க அப்படின்னு கேட்குறான். லீ டேரக்டாவே எனக்கு அவளை பிடிச்சிருக்கு போதுமா அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதுவுமே பேசல, அமைதியாக நின்றுட்டு இருக்கான். பிஸ்னஸ்க்காக வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்றான். ஓ பிஸ்னஸ் பத்தியா, நேற்று மீடியாலாம் வராங்கன்னு எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ உன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்கலனா உன்னையவே வச்சுக்கவா வேணாமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமை வரும்னு சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு போயிட்டான். உள்ள நுழைஞ்சதுமே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் தான் உட்காந்துருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு கோவமா வருது. நான் உன்னையே போய் ஐயோ எனக்கு உன் மேல அசிங்கமா இருக்கே அப்படின்னு கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது விஷயத்த நேராக கேட்க முடியலன்னதும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கீழே போட்ட, அதெல்லாம் முக்கியமானதாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். தர வலிக்கிருச்சு அதான் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மித்த டேரக்டர்ஸ் கிட்டலாம் பழகாதுன்னு, உனக்கு புரியலையான்னு கோவப்படுறான். இதெல்லாம் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இப்போ நீ பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா, சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு இன்னொருத்தங்கிட்ட பேசலைன்னா கோவம் வரும்ல, அதை மாதிரி இருக்குடான்றான். ஹீரோ அவனை திட்ட போகும்போது நீங்கள் இப்போ நல்லா ஆயிட்டீங்களா, நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, அதை பார்க்கும்போது நிம்மதியாக இருக்குன்றா. இவ இப்படி சொன்னதுமே ஹீரோக்கு பேச்சே வரல. அமைதியாக உள்ள போயிட்டு கதவு பக்கத்துலேயே உட்காந்து நமக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அங்கே ஸ்டேஷனில் காட்டுறாங்க. கெமிக்கல் கலந்தவரோட காரை டெஸ்ட் பண்ணதில் அவரோட காரில் எந்த விதமான ரத்தக்கரையோ காரை ரிப்பேர் பண்ணதுக்கான எவிடன்ஸே இல்லை. திரும்பவும் டெட் எண்டாக போயிடுச்சேன்னு லேடி டிடெக்டிவ்க்கு கோவமாக வருது. அப்போ கூட அந்த டிடெக்டிவ் எனக்கு என்னமோ இவர் கூட இன்னொருத்தர் இருக்காருன்னு தோணுது, அந்த ஆள் தான் குற்றவாளியாக இருக்கும், அன்னைக்கு கூட நாம் இவனை பிடிக்கும்போது அவங்க சொன்னது தான் செஞ்சேன்னு சொன்னாலான்னு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. லேடி டிடெக்டிவும் சரி அப்போ அந்த ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெர்மியால காட்டுறாங்க. சேர்மன் மீடியாவை உள்ள எழுத்தி ஏதாச்சும் பண்ணி கம்பெனியை காப்பாற்றிடலான்னு பார்த்தாரு. ஆனால் அந்த மீட்டிங்கில் ஹீரோ மயங்கி விழுந்ததுனால அந்த பிளான் சொதப்பிடுச்சு. இப்ப கடைசியா இவங்க கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா கோல்டு பார்ட்னர்ஸ் மேல இல்லீகலா பாண்டை வாங்கினாங்கன்னு கேஸ் போடுறது மட்டும்தான். ஆனா அப்படி கேஸ் போடும்போது நீங்க எதுக்கு இவ்ளோ பாண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னு கேள்வி வரும். அப்ப ஹெர்மியால இவங்க பண்ண குளறுபடியும் சேர்ந்து வெளியில வரும். நமக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணுன்ற மெத்தட் தான் இது. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதும் இந்த ஆள் என்ன இப்படி இறங்கிட்டாரு, நாமளே இதை சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு எதிராக கேஸ் போடணும்னு சொல்றான். ஜூனாவும் நாம இனிமே மீடியாவை நம்ம பக்கம் திருப்ப பார்க்கணும், நீ இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாருன்னு சொல்றா. அதே
மாதிரி மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் வீட்டில் வச்சு தான் வீடியோ எடுக்க போகிறாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி, மேக்கப் பண்ணுறதுக்கு டீம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு இருந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரா. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு தான் மேக்கப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கான். மேக்கப் போட்டு விட அவன் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்து பவுடர் போட்டுட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து டை, அதுக்கு இன்னும் பக்கத்தில் போனதும் அவனுக்கு ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டப்புன்னு எந்திரிச்சு போயிட்டான். இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஹெர்மியாவோட சேர்மன் லாபமே இல்லாத கம்பெனியை பெருசா விரிவுபடுத்தி அதை கடனுக்குள்ளாக்கிட்டாரு. அதை இனிமே யாருமே காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு அவனோட அப்பா பத்தி கேட்கறாங்க. உங்க அப்பா தான் இந்த கம்பெனியவே உருவாக்குனாரு, அவருக்கு அப்புறம் உங்க சித்தப்பா வரும்போது நிறைய சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு, உங்க அப்பாவுக்காக பழி வாங்குறதுக்கு தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்காக நான் எப்பவுமே லாபத்தை மட்டும் தான் கணக்கு போடுவேன். என் அப்பாவை ஏமாத்துனாங்களோ இல்ல நேர்மையா தான் அந்த பதவிக்கு வந்தாங்களோ, எப்படினாலும் அந்த விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா எங்க அப்பா வெறும் கனவு மட்டும் தான் கண்டுட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னு அவன் அப்பாவே தாழ்த்தி பேசுறான். இன்னும் அப்பா அம்மா மேல கோவமா இருக்கான் போல. இன்டர்வியூ முடிஞ்சது, நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. கூடவே ஹீரோவும் வரான். நீங்க எதுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு போது, அப்படின்னா எனக்காக அப்படின்னு சொல்ல வரும்போது, என்னது உனக்காகவா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு போர் அடிச்சுது, அதான் நடந்து போவோம்னு நினைச்சேன். அப்புறம் உன்கிட்ட உனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது, இனிமே என்னோட வீட்டுக்கு உன்னை கூப்பிட மாட்டேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட மனசு மாறிடுச்சு. நம்ம எந்த வீட்டில் இருக்கோன்றது முக்கியம் கிடையாது, யார் கூட இருக்கோன்றது தான் முக்கியம். எனக்கு அந்த வீடு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு இன்டர்வியூல ஹீரோ அவனோட அப்பா பத்தி பேசினானா, அதுக்கு இவ ஒருத்தர் அப்பாவை நினைச்சு அசிங்கப்படணும்னா அது நீங்க கிடையாது, நான் தான். உங்க அப்பா உருவாக்குன அந்த ஃபேக்டரி அழிச்சது என்னோட அப்பா தான். நீங்க ஒரு நாள் அந்த ஃபேக்டரிக்கு வரணும், அன்னைக்கு தான் உங்க அப்பா உருவாக்குன அந்த ஃபேக்டரி எவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு உங்க கூட பழக பழக நீங்களுமே அவ்வளோ கெட்டவங்கலாம் எனக்கு தோணல. நீங்க எவ்வளவோ பேரை மேனேஜ் பண்ணி எவ்வளவோ காசு சம்பாதிச்சிருந்தாலும் இன்னுமே காயப்பட்ட அந்த 9 வயசு பையனாவே தான் இருக்கீங்கன்னு சொல்றா. நம்மளை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்காளே, நான் அவளையே பார்த்துட்டு நிற்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஜூனா அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. பொதுவா ஹீரோ அவனோட செக்ரட்டரியை நோட்டை விட ஆள் வச்சிருப்பானா, ஆனா ஹீரோயினை மட்டும் விட்டுட்டான். ஜூனா கேட்கும்போது அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றான். என்ன அவசியம் இல்லை, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? சேர்மன் வீட்டை கண்காணிக்கிறதுக்காக நான் ஒரு ஆளை செட் பண்ணியிருந்தேன், அந்த ஆளு ஹீரோயின் அங்கே வந்துட்டு போனதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாம சேர்மன் சீனா போயிருக்காராம். அந்த ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஹீரோயின் தானா. இதை கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கு. ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறான். அவ ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. இவங்களும் பின்னாலே ஃபாலோ பண்றாங்க. அடுத்து அந்த ஆளை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறா. அவ கூட யாரோ ஒரு ஆளு, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். அந்த பையன் கூட லிஃப்ட்டுக்குள்ள ஏறிட்டா. ஹீரோவும் பின்னாலே போய் லிஃப்ட் எந்த ஃப்ளோருக்கு போகுதுன்னு பார்த்துட்டான். அது விஐபி ஃப்ளோரா. இங்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவனும் அந்த ஃப்ளோருக்குள்ள போய் பார்க்கறான். அங்க ஒரு ரூமுக்கு வெளியில ஒரு குட்டி பையனும் ஒரு ஆளும் நிக்கிறாங்க. அங்க நின்னுட்டு வெளியில வா வெளியில வான்னு கத்துறான். உள்ள இருந்து ஹீரோயினும் வரா. இவளை எப்படி நம்பணும், நமக்கே தெரியாம எப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கு அவ்வளவு கோவம். அவளை விலக்கி விட்டுட்டு அவனே கதவை திறந்து உள்ள போறான். உள்ள சேர்மனோட ஒய்ஃபு பாத்ரூம் கதவை தட்டிட்டு வெளியே வாங்க, உங்களால பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்றேன்னு கத்திட்டு இருக்காங்க. சேர்மன் உள்ள இருந்துட்டு வரமாட்டாரு போல, ஒரே சத்தமா இருக்கு. இவனும் என்னன்னு பார்த்துட்டே போக சேர்மனோட ஒய்ஃப் இவனை பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்கும்போது கரெக்டா சேர்மனும் கதவை திறந்துட்டு வராரு. சேர்மனுக்கு கேன்சரா. இதை கேட்டதுமே ஹீரோ, இப்படி ஒரு முடிவுக்காக இவ்வளவு தூரம் போனீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவரு, நான் பண்ணது எல்லாமே உனக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா ஒரு பிசினஸ் மேனா நான் பண்ணது கரெக்ட் தான். எத்தனை வாட்டியா இருந்தாலும் நான் அதே முடிவை தான் எடுப்பேன். உன் அப்பா நினைச்ச ஒரு உலகம் சாத்தியமே இல்லாதது. அவரை மாதிரி இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருப்பாங்க. நான் இல்லைன்னா இன்னொருத்தன், உன்னை பாரு நீயும் அதே மாதிரி ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா கரெக்ட் தான், நானும் அப்படி ஒரு ஆள் தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட உங்களோட சாவை வச்சு எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் தான் என்னோட மூளை யோசிக்குது. நீங்க பண்ண ஒரு தப்பையும் இந்த உலகத்துக்கு காட்டி நீங்க யாருன்னு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு கோவமா கத்துறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத சேர்மனோட பையன் கேட்டுட்டே நிற்கிறான். சேர்மனுக்கு 2 பசங்க, அதில் ஒருத்தன் ரொம்ப சின்னவன். அவன் தான் இது எல்லாத்தையுமே நின்று கேட்டுட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது. இப்போ இதை கேட்டதும் அப்பா நீங்கள் சாக போறீங்களான்னு அழுதுட்டே அவர்கிட்ட போகிறான். குட்டி பையன் வந்ததுமே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் பின்னாலேயே வந்து பேசலான்னு போறா. ஆனால் அவன் செம்ம கோவமா, என்ன பயமா இருக்கா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளியில் சொல்லிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்குறான். அதுக்காக நான் அதுக்காக பயப்படல, நீங்கள் ரொம்ப கோவமா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு ஹீரோக்காக தான் பேசுகிறா. ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவள் சட்டையை பிடிச்சி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, என் சித்தப்பனுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ எனக்காக கவலைப்படுற மாதிரி நடிக்கிறியா உன்னெல்லாம் அப்படின்னு அவளை அசிங்கமாக பேசுகிறான். அவன் பேசுறது எவ்வளோ மோசமாக இருக்கும்னு அவனுக்கே புரிய வைக்கிறதுக்காக அவளும், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவனை பார்த்துட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் லீயை காட்டுறாங்க. அவனை ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, அதனால ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருக்கான். அப்போ அவன் கூட வேலை பார்க்குற லாயர் வந்து, நம்ம சேர்மன் வேற ஒரு லா
கம்பெனி கிட்ட பேசுறதுக்காக நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றான். அந்த லா கம்பெனி சேர்மன் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் சேர்மன் ஆக போறான்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்குவாங்களாம். அவர் எதுக்கு அங்க பேச போனாருன்னு இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அவர் ஊர்ல தான் இருக்காரான்னு விசாரிக்க சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவர் சைனா போல கொரியால தான் இருக்காருன்னு தெரிய வருது. வேற லாயரை தேடுறாரு. சைனா போறேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்காரு. அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தானே, என்ன நடந்துட்டு இருக்குன்னு லீக்கு புரிஞ்சிருச்சு. கூட இருக்கிற அந்த லாயருக்கு சொந்தக்காரங்க யாரோ இப்ப சேர்மன் அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாக்குறாங்களாம். அவங்க கிட்ட பேச முடியுமான்னு கேக்குறான். அப்படியே இங்க கட் பண்ணி திரும்ப ஹீரோயினை கட்டுறாங்க. அவன் இப்ப அமைதியாயிட்டான். சேர்மனுக்கு பெருங்குடல்ல கேன்சர். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேன்சர் வந்திருக்கு. அப்போ சரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப திரும்பவும் வந்திருக்கான். லிவர் ஹார்ட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான். அதனால காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ எப்படி இதுக்குள்ள வந்தான்னு கேக்குறான். அவளும் சேர்மனோட ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம அவங்களோட பெரிய பையனை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உதவி பண்ணேன். அப்படியே இன்னொரு விஷயம், அந்த ஃபேக்டரி அதுக்காகவும் தான் சொல்றா. எதுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஃபேக்டரின்னு சொல்ற? அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு கேக்குறான். ஹீரோயினோட அப்பா அங்கதானே வேலை பார்த்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ளவங்க கூட தான் வளர்ந்துருக்கா. அவங்க எல்லாம் இவளுக்கு குடும்பம் மாதிரியா. அந்த ஃபேக்டரி வெறும் ஃபேக்டரி மட்டும் கிடையாது, அங்க வேலை செய்யறவங்களோட வாழ்க்கை அடையாளம் எல்லாமே அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அவன் கொஞ்சமாவது மனசு மாறுவான்னு பார்த்தா அவ பேசி முடிச்சதும், எனக்கு அது வெறும் ஃபேக்டரி தான். என் மூளைக்குள்ள ஓடுறது எல்லாமே அந்த ஆள் செத்தார்னா ஹெர்மியாக்கு என்ன ஆக போகுதுன்றது மட்டும்தான். அவரோட சாவுல இருந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு தான் நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசிக்கணும். அதனால பேசி முடிச்சுட்டு கிளம்புறேன்னு போயிட்டான். இன்னொரு பக்கம் லீ அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு விசாரிச்சு சேர்மன் வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அப்பதான் அவருக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் கண்ணால பார்த்துட்டான். அடுத்த நாள் ஜூனா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு, நாம சீக்கிரமே அவரை பதவியில இருந்து தூக்கணும்னு சொல்றான். இதோட நிறுத்தல, 4 முக்கியமான டைரக்டருங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட இப்ப நான் ஒரு டீல் பேச போறேன்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்னது, எதுவா இருந்தாலும் சேர்மன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. சேர்மன் தானே, அவர் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் வார்டில் இருக்காரு, போய் பாருங்கன்றான். எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. சேர்மனுக்கு கேன்சர், அவர் பிழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் 5 மாசம் தான் உயிரோட இருக்க போறாரு. இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே ஹீரோவோட அப்பாவை ஏமாத்தின ஆளுங்க தானே. ஹீரோ உங்களை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. உங்களோட விசுவாசத்தை ஹீரோக்கு காட்டுங்க, உயிரோட வாழலாம்னு சொல்றான். அங்க ஹீரோ அவனுக்கு சித்தப்பாவை பழி வாங்கணும்னு இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவரோட பையன் வேற அப்பா நீங்க இறந்துருவீங்களான்னு கேட்டாலும்ல, அதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே நினைச்சிட்டு இப்ப ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அப்போ ஃப்ரெண்டு வந்து இங்க பாருடா அப்படின்னு நியூஸை காட்டுறான். பார்த்தா சேர்மனுக்கு உடம்பு சரியில்லைன்ற நியூஸ் வெளியில லீக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போறதாவும் ஹீரோ போனுக்கு மெசேஜ் வருது. சேர்மனே இல்லாம எப்படி போர்ட் மீட்டிங் நடக்கும்னு பார்த்தா லீ எல்லா டேரக்டர்ஸையும் கூப்பிட்டு மீட்டிங் ஆரம்பிச்சுட்டான். இவன் லாயர் தானே, அதனால ஒரு லாவை சொல்லி சேர்மன் தவிர்க்க முடியாத சொந்த காரணத்துக்காக வரலனா இந்த மீட்டிங்கை நான் நடத்தலாம்னு சொல்லிட்டு முதல் விஷயம் இந்த கம்பெனியோட முதல்வரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. பாதிக்கு மேல சேர்மனை டிஸ்மிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஓட்டு விழுந்திருக்கு. அதனால அதிகாரப்பூர்வமா சேர்மனை அவரோட பதவியில இருந்து விலக்குவதை அறிவிச்சிட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வரும்போது தான் ஹீரோ அங்க வரான். லீயை பார்த்து முறைக்க அவன் உங்களுக்கு சாதகமாக தானே பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ண நினச்சதை நான் சீக்கிரமாக பண்ணிட்டேன், இதில் எனக்கும் லாபம் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே நிற்கிற மித்த டேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறான். எல்லாருமே சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. இப்போ தான் இவன் சித்தப்பா சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. உன்னோட அப்பா நினைக்கிற உலகம்லாம் இங்கே சாத்தியமே கிடையாது, நான் இல்லைன்னா இன்னொருத்த அந்த காரியத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் நடக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ சேர்மனை ஏமாத்திட்டு நிற்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து செம்ம கோமா அவனோட கேபினுக்கு போகிறான். அங்கே ஹீரோயின் இல்லை, எங்கே அவளைன்னு கேட்கும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போயிருக்காங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே அவளை தேடி வெளியே ஓடுறான். அவரோட கிராஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கா. பார்த்துட்டு பின்னாலேயே துரத்தி போய் பிடிச்சிட்டான். சேர்மனுக்கு உடம்பு சரியில்லைன்ற நியூஸை இவன் தான் வெளியில லீக் பண்ணிட்டான்னு அவளுக்கு கோவம். சேர்மனோட 2 பசங்க இருந்தாங்கல்ல, அவங்கள பத்திரமா வேற ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமா. ஏன்னா அவங்க இருக்கிற வீட்லயே நேரம் பத்திரிக்கைக்காரங்களாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறா. நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்கன்னு வேற ஹீரோ மேல கோவப்படுறா. ஆக்சுவலா இந்த நியூஸை லீக் பண்ணது லீ தானே. ஆனா ஹீரோ வந்துட்டு ஆமா நான் தான் பண்ணேன், நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். இல்லையே, நீங்க தான் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல, ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வெறு நடக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா சிக்னல் போட்டாங்க, கார் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ பார்க்கவே இல்லை, ஒரு கார் மோதுற மாதிரி வந்துருச்சு. டக்குனு ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்துட்டான். என்னத்தை யோசிச்சுட்டு போறா அப்படின்னு அவளை பிடிச்சி கத்த. அவ பயந்து போய் அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு ஹார்ட் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நமக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது காதல் தான் அப்படின்னு அவனோட டாக்டர் சொன்னது வேற ஞாபகம் வருது. சரி இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டான். அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, இந்த கம்பெனிக்கு என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.